நாய் கடிச்சா ரேபீஸ் வரும் என்று கேட்டிருக்கீங்களா? ஆனால் ரேபீஸ்னால் முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை எப்படி தவிர்க்கலாம்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க, அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேபீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேபீஸ் ஒரு டேஞ்சரஸ் வைரல் இன்ஃபெக்ஷன். இது மோஸ்ட்லி இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் கடிக்கிறதுனாலையும் இல்லாட்டி பரன்றதுனாலையும் இல்லாட்டி அது சலைவா மூலம் மனிதருக்கு பரவும். ஒன்ஸ் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆனால் அது லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் மாதிரி தான். சரி, இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய்கள், பேட்ஸ், மங்கீஸ் போன்ற இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் கடிக்கும்போது இந்த வைரஸ் நர்வஸ் சிஸ்டம் வழியாக பிரெயினுக்கு செல்லும். இதெல்லாம் கடித்தா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய், வவ்வால், குரங்கு இது மூணும் கடிச்சிச்சின்னா வைரஸ் நர்வஸ் சிஸ்டம் வழியாக பிரெயினுக்கு செல்லுது. இதோட சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், ஹெட்டேக், கன்ஃபியூஷன், ஃபியர் ஆஃப் வாட்டர், ஹைட்ரோஃபோபியாம்பாங்க அண்ட் அக்ரஷன் மாதிரி சிம்டம்ஸ் வரும். இதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸ் வேக்சினேஷன் ரெகுலர்லி போடணும். அன்னோன் டாக்ஸ் பைட் பண்ணால் உடனே க்ளீன் சோப் அண்ட் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் ஆன்டி ரேபீஸ் வேக்சினும் எடுத்துக்கணும். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, ரேபீஸ் ஒன்று அஃபெக்டட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு க்யூர் கிடையாது, ப்ரிவென்ஷன் தான் ஒரே வழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரேபீஸ் டேஞ்சரஸ், ஆனாலும் அவாய்ட் பண்ணலாம். பெட்ஸுக்கு வேக்சின் போடுங்க. உங்களை அது கடிச்சிச்சின்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படியான தமிழ் ஹெல்த் அவேர்னஸ் ஷார்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது டாக்ஸ், மங்கீஸ் அண்ட் பேட்ஸ் இது கடிக்கிறதுனால மட்டும் இல்லை, இதோட சலைவா அண்ட் இது ஸ்க்ராச்சஸ் பெரன்றதும்பாங்க. இந்த மாதிரி பண்ணால் கூட அது மூலியமாக கூட இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். அதேமாதிரி ஒன்ஸ் நீங்கள் பெட்ஸ் கூட விளையாண்டுட்டு நல்லா சோப் போட்டு கையை கழுவிக்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலையாக இருந்தாலும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.